ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியோட 3rd டே செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி நான் அந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம லயா குட்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர்ஸ் தான், அவங்க ஒரு 2 கியூட்டிஸ் பரதநாட்டியம் ஆடுவாங்க. அந்த கிளிப்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 3rd டே செலிப்ரேஷன். இன்றைக்கி அம்மனுக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பார்த்தவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி வாராகி அம்மன் அலங்காரம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க குமாரி அக்கா. பாருங்கள், அம்மன் எவ்வளோ அம்சமாக அழகாக உட்காந்துருக்காங்கன்ட்டு பார்க்கும்போதே அப்படியே புல்லரிக்குது. இன்றைக்கி என்ன கோலம் போடணும்னு சொன்னாங்கன்னா, இன்றைக்கி பூக்கோலம், அதாவது பூக்களை வச்சு தான் இன்றைக்கி கோலம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் குமாரி அக்காவும் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நான் இந்த கிளிப்பு பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி அன்றைக்கி நான் கற்பக விருட்சாம்பிகைன்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி கற்பக விருட்சாம்பிகை இல்லை, கற்பக ரட்சாம்பிகை அதான் சொன்னாங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. அது மாதிரி இந்த சாமிக்கு உள்ள அந்த சிலைகள் மட்டும்தான் அந்த அக்கா வாங்கியிருக்காங்க. மற்றபடி சுற்றி உள்ள டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அந்த அக்காவே ஓன் ஹேண்ட்மேடாக பண்ணது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே வராகி அம்மனுக்கு 3rd டே என்ன மலர் சாத்தணும்னு பார்த்தீங்கன்னா, சம்மங்கியும் துளசியும் சாத்தணும்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருந்தாங்க. கீழே பிளேட்லாம் துளசி வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி புடவை கலர் என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீல கலர் தான். ஆக்சுவலி வீடியோவில் ரொம்ப டார்க்காக தெரியுது கலரு. இது நேரில் பார்க்கும்போது லைட் கலராக தான் இருந்தது புடவை. நீல கலர் புடவை தான் இன்றைக்கி சாத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் சாத்தியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தாங்க. நானும் நல்லபடியாக போயிட்டு வாராகி அம்மனை நல்லா வேண்டிட்டு நல்லா பொங்கல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே 2 கியூட்டிஸ் டான்ஸ் ஆடினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அதாவது லயா குட்டி பாப்பா பாட, அவங்க ஆட செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி செலிப்ரேஷனேவும். நான் ரொம்ப அன்றைக்கி என்ஜாய் பண்ணேங்க. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Very good. Very good. मूषिकवाहन मोदकहस्ता चामरकर्ण विलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा विघ्नविनायक पाद नमस्ते विघ्नविनायक पाद नमस्ते मूषिकवाहन मोदकहस्ता चामरकर्ण विलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा विघ्नविनायक पाद नमस्ते विघ्नविनायक पाद नमस्ते எள்ளளவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உன்னை
2 கியூட்டீஸும் சூப்பரா ஆடுனாங்கல்ல. அதுல கிரீன் கலர் ட்ரெஸ் போடுற கியூட்டி பேரு வந்து சங்கமிகா. அப்புறம் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட கியூட்டி பேரு லிசாலினி. 2 பேருமே செம்மையா ஆடுனாங்க. 2 பேருக்குமே நல்ல வாழ்த்துக்கள்மா. நீங்க இன்னும் நல்லபடியா கத்துக்கிட்டு நல்லா அரங்கேற்ற வரைக்கும் போகணுன்ட்டு வாழ்த்துக்கிறேன். இந்த கியூட்டீஸோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களுக்கு விஷஸ சொல்லுங்க. அப்படியே வந்து ஒரு லைக்கையும் போடுங்க. மறக்காம லயா குட்டிக்கும் ஒரு விஷஸ சொல்லிருங்க. இதோட நவராத்திரி டே 3 செலிப்ரேஷன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.